டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த வெட்னரி கோர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறது ஒரு மகிழ்ச்சிக்கான விஷயம் தான். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் தான் டாப்பில் இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப்ல இருக்காங்க. பட் அதை தாண்டி அதர் கோர்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இதை ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம 2024 பார்த்திங்க அப்படின்னா தொடக்கத்துலேருந்தே இந்த வெட்னரி அட்மிஷனுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சில முக்கியமான காலேஜுக்கு பார்த்திங்கன்னா நான் நேரடியாக சம்மந்தப்பட்டு நான் அங்கே அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஆஸ் அ அட்மிஷன் கவுன்சிலராக. இப்போவும் சில காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎஸ்சி அண்ட் ஹேகெச் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் ஹரியானா ஸ்டேட்டில் ராஜஸ்தான் ஸ்டேட்லாம் ஒரு சில காலேஜில் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் சீட் கிடையாது. ஒரு 2லேருந்து ஒரு 3 சீட் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு வெட்னரி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் 50% மார்க் உங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் 50% மார்க் இருக்கணும், ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் சேர்த்து. சரிங்களா? அதே போல் நீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட் யார் வேணாலும் பார்த்திங்க அப்படின்னா அதான் நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதியிருந்தாவே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன். ஸோ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் 20 மார்க் எனி மார்க் இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாம், மைனஸ் மார்க் இல்லாத ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால். ஸோ நீங்கள் பிபிஎஸ்சி ஹேகெச் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷமே சேரணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவும் உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ இப்போ இந்த அட்மிஷன் அவைல் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராப்பர் கைட் பண்ணி எந்த காலேஜ் எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்ற கைட் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஒரு முக்கியமான விஷயங்கள், லிமிட்டெட் சீட்டு லிமிட்டெட் டைம் தான் இருக்குது. நீங்கள் தான் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படி தான் முடிவு பண்ணணும். வேணும்னா இமீடியட்டாக பயன்படுத்துங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.